ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மோலியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மோயாவ் காலையில பார்க்கும்போது யாழி பக்கத்துல இல்ல. பயந்து போயிட்டு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறான். எங்கேயோ போயிட்டா போல, என்னவோ ஆச்சு போலன்னு நான் சொல்லிட்டு அவன் கண்ணுல கண்ணீரே வந்துருச்சு. பார்த்தா கேட் ஓபன் பண்ணிட்டு யாழி உள்ள வரா. அதுக்குள்ள வந்துட்டீங்களா, சமைக்கிறதுக்கு ஏதாவது பறிச்சுட்டு வரலான்னு போன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மோயா ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். தயவு செஞ்சு சொல்லாம போகாதுன்னு. ஒரு நிமிஷம் அப்படின்னு யாழி உள்ள போறா. அவ பாட்டுக்கு கொஞ்சமா கிளீனிங் பண்ணி வச்சிட்டு இருக்கா கிச்சன்ல. அந்த இடத்துல சமைக்க ஆரம்பிக்கிறா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன், பாத்திரம் எல்லாம் எங்க இருக்குன்னு மோயா கேட்க, சர்விங் பவுல்லாம் அங்க இருக்கு பாருங்க அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லா பவுலும் தூசி படிஞ்சு கிடக்கு. இதுல எப்படி இவ சாப்பிடுறா அப்படின்னு பார்த்தா பக்கத்துல ஒரு குட்டி பாக்ஸ்ல ஒரு ரெண்டு பவுல் மட்டும் கிளீன் பண்ணி அவளோடது சாப்ஸ்டிக் கூட பத்திரமா உள்ள இருக்கு. இப்படிதான் இவ வாழ்ந்துட்டு இருக்கா இத்தனை வருஷமா நம்மளுக்கு தெரியுது. இன்னும் சோகமாயிடுறான். அவனுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் 2 செட்டு பவுல் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாப்பிட்டதுக்காக எடுத்து வைக்கிறான். யாழி வரா. 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சுமாரா இருக்கும், ஏன்னா மசாலாலாம் எதுவுமே மலையில இல்ல, எல்லாமே காலி ஆயிடுச்சு. உப்பும் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் தூரத்துல உப்பும் கல்லெல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணி உப்பா மாத்தணும், நான் அப்புறமா பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. இல்ல பரவாயில்ல, நல்லாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு மோயா குடிக்க ஆரம்பிக்கிறான். அம்மா, நேத்து நைட்டு திடீர்னு நீங்க மலைக்கு வந்துட்டீங்களா என்ன? ஏன் என்கிட்ட சொல்லாம வந்தீங்க? ஏன் எனக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியப்படுத்தல அப்படின்னு யாழி கேக்குறா. யாழி, நேத்து நைட்டு தானே என்ன பாத்தியா நீ காலைல எந்திரிக்கும் போது? நேத்து நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க, நேத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாழி கேக்குறா. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு மோயாவுக்கு தெரியுது. இந்த மலையில இருக்க எல்லா நாளையும் ஒரே நாளா யாழி வாழ்ந்துட்டு இருக்கா. காலைல எந்திரிக்கிறா. யாரும் இல்லாததை பார்த்து அத்தனை பேரும் அறுவடைக்காக வெளியே போயிட்டு இருக்காங்க. ஈவினிங் வந்துருவாங்க நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஈவினிங் தூங்க போறவ மறுபடியும் காலைல எந்திரிச்சு வந்து அவளோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. இல்ல ஒன்னும் ஆகல, சும்மாதான் நான் வந்தேன், சாரி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு மோயாவ அவகிட்ட பேசி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். என் மேல ரொம்ப கோவப்பட்டிருப்பல, நான் தப்பு பண்ணிட்டேன் யாழி அப்படின்னு மோயா வாழ ஆரம்பிக்க, உங்க மேல போய் எனக்கு கோவம் வருமா? என்னைக்குமே வராதுன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. யாழியோட கையை பிடிச்சிட்டு, ஆனா என் மேல எனக்கு ரொம்ப கோவம், ரொம்ப ரொம்ப கோவமா இருக்குன்னு சொல்ல, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, என்னோட சீனியர்ஸ் அப்புறம் தாத்தா எல்லாரும் அறுவடை பண்றதுக்காக போயிருக்காங்க, ஈவினிங் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மோயாவை பாக்குறான். சரி ஓகே, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அவளை பார்த்து சிரிச்சுட்டே சொல்றான். 2 பேரும் பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்றாங்க. அடுத்து என்ன பண்ணுவேன்னு கேட்க, நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு யாழி கூட்டு போறா. போயிட்டு புக்கெல்லாம் இவதான் வந்துட்டு சரி பண்ணி பழசானதெல்லாம் புதுசா மாத்தி வச்சிட்டு இருக்கா. இப்போ தாத்தாக்கு சீனியர்ஸ் நிறைய பேருக்கு உடம்பு முடியாதனால அவங்களால முன்ன மாதிரிலாம் வேலை பார்க்க முடியல. நிறைய வேலை ஏன் மேல விழுந்துருச்சு. சீனியர்ஸ் கூட நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இருந்து ஒரு வேலையும் உருப்படியா பாக்கல போலங்க, நான் விட்டு போன வேலைலாம் அப்படியே இருக்கு. சரி அதான் சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நானே பாத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நான் கொஞ்சம் வேலை பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மேல இருக்கு புக்கெல்லாம் எடுக்க போயிட்டு இருக்கா. மோயா அங்க போயிட்டு அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்களேன், நீங்க கொஞ்ச நேரம் ஆகும் எனக்கு வேலை முடிக்க, போர் அடிச்சதுன்னா வெளியே ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்கன்னு சொல்ல, இல்ல உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு மோயா சொல்றான். அந்த இடத்த சுத்தி பாக்குறான். பார்த்தா அங்க வீல் சேர் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு கத்து வச்சுட்டு அந்த வீல் சேர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கா. இவளே செஞ்சிருப்பா போல கல்யாணத்துக்கு கீழே இறங்கி வரதுக்கு முன்னாடி. இங்க ஒரு ஃபேமஸ் டாக்டர் இருந்தார்ல, அந்த டாக்டரோட புக்கு, அதுக்கப்புறமா அவ எப்படி காலை சரி பண்ணும் நோட்ஸ் எழுதியிருக்காரு, அதெல்லாம் பல வருஷ கணக்கா யாழி படிச்சிருந்திருக்கா. அம்மாவுக்காக கடமையை தீர்க்கணுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மோயாவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. அது எல்லாமே அந்த இடத்துல இருக்கு, அதெல்லாம் அந்த டாக்டர் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு இவளே நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து காப்பி பண்றேன் அப்படிங்கிற சாக்குல எல்லாத்தையும் அவளே பயங்கரமா படிச்சிருக்காங்கிறதெல்லாம் மோயாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு மோயாவ் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க இருந்துதான் கத்துக்கிட்டேங்க, உங்க காலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் இங்க ஒரு டாக்டர் இருக்காரு, என் சீனியர் வெளியே போயிருக்காரு, அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல, உன்னை எப்போ உன் கூட நான் இருப்பேன்னு சொன்னேன், அந்த வாக்க மீறிட்டேன்ல, யாழி என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மோயாவ் மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். மோயாவனைக்கு அப்படியே வெளியே போய் சுத்தி பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு குட்டியா பாலம் மாதிரி இருக்கு. போற வழிலாம் நிறைய குரங்கு சிலையா இருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறம் இத பார்த்துதான் யாழி ரொம்ப பயந்துருக்கா. இந்த மலையில வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், பெருசா குரங்கெல்லாம் இருக்க மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு மோயாவ் கண்டுபிடிக்கிறான். இது எங்க கூட்டு போகுது இந்த பாலம், உள்ள போனா தெரியும் போலான்னு ட்ரை பண்றான். அதுக்குள்ள மழை வந்துருது. யாழி வேற கூப்பிடுறாளேன்னு குரல் கேட்டு அங்க இருந்து திரும்ப போயிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்பை இருக்கான்ல, அவன் அப்படியே அசிஸ்டன்ட கூட்டிட்டு எந்த இடத்துல எல்லாம் அந்த இளவரசிய பார்த்தானோ அந்த இடத்துக்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். கூடவே அங்க ஒரு பெரிய புல்லு வனம் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல போய் உட்காந்து அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கல்ல, அங்க போய் நீ பாரு, நீ ரொம்ப பாசமா அவங்களுக்கு கறி எல்லாம் கொடுத்தல, அந்த ஃபேமிலி எல்லாம் இன்னும் நல்லா இருக்காங்க, ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்பை மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரின்சஸ் பேரை அவன் சொன்னதுமே பயங்கரமா பாராட்டுறாங்க. அங்க பாருப்பா, அந்த பிரின்சஸ்க்கு நாங்க செலை வச்சிருக்கோம், அந்த பொண்ணாலதான் எங்களால பார்டர்லாம் இப்ப ஈஸியா தாண்ட முடியுது, ஆடெல்லாம் இப்ப நல்ல விலைக்கு போகுதுன்னு அவங்கள புகழ்ற மாதிரி ஒரு செலவுன்னு வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிலையை பார்த்துட்டு ஸ்பை இன்னும் அப்படி பயங்கரமா சோகமாயிடுறான். நம்ம மோயா திரும்பி உள்ள போகும்போது யாழி கூப்பிடுறா.
பார்த்தா 2 பெரிய டேபிள் எடுத்து போட்டு ஃபுல்லா சாப்பாடெல்லாம் இங்க கிடைக்கிறதெல்லாம் வச்சு சாப்பாடு குக் பண்ணி எல்லாருக்கும் பிளேட் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. மோயா போனதும் வாங்க வாங்க பாருங்க எங்க தாத்தா வந்துட்டாரு, என் சீனியர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கா. ஆனா மோயா எல்லாருக்கும் வணக்கம் சொல்றான். எங்கெல்லாம் காட்டுறாளோ அவ கண்ணுக்கு பார்த்தா அந்த இடத்துல தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு, எல்லா சீனியர்ஸும் உட்காந்துட்டு இருக்காங்க. தாத்தா பாத்தீங்களா, நான் தான் என் புருஷன் நல்லவருன்னு சொன்னேன், நீங்க தான் பயந்தீங்க, இப்போ தெரியுதா அவர் நல்லவருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. தாத்தாவை பார்த்து மோயா, இதுக்கும் மேல இத்தனை வருஷமா நீங்க யாழிய நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க, இதுக்கும் மேல அவளுக்கு தனிமையே கிடைக்காம அவள் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, என்னைக்கும் வாழ்நாள் முடியற வரை அவ கூட இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்றான். 2 பேரும் வைன் குடிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு, யாழி மாப்பிள்ள கூட கீழே இறங்கி போனதும் நல்லபடியா அவரை பாத்துக்கணும், குடும்பத்தை நல்லபடியா நடத்தணும், நீ கொடுத்து வச்சவ, எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு புகழ்ற மாதிரி யாழிக்கு தோணுது. நல்லா ஒயினை குடிச்சிட்டு மோயா மேலேயே போய் விழுந்துட்டு இருக்கா. மோயா யோசிக்கிறான், டாக்டர் சொன்னார்ல யாராவது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க இறந்து போயிருப்பாங்க போல, அதனால ஹாலுசினேஷன் வந்திருக்குன்னு. ஒட்டு மொத்தமா ஒரு மலையில இந்த யூனிவர்சிட்டி அத்தனை ஆளுங்களும் இறந்து போயிருக்காங்க, அதனாலதான் யாழி இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு மோயாவுக்கு புரியுது. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் தூங்குறதுக்கு போறாங்க. மோயாவை அவ தூங்குற வரைய வெயிட் பண்ணிட்டு கையில விளக்கு எடுத்துட்டு மறுபடியும் அந்த குரங்கு பாலம் இருக்குல்ல அங்க கிளம்பி போயிடுறான். என்னதான் இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த குரங்கு பாலத்தை தாண்டி கொஞ்ச தூரம் நடந்து போனா அங்க இறந்து போன அத்தனை பேரோட சமாதியும் இருக்கு. அதுல தாத்தாவோட சமாதி, சீனியரோட சமாதி, அங்கிளோட சமாதி, சிங்கியோட சமாதின்னு சொல்லிட்டு சிங்கி வரைய எல்லாருக்கும் சமாதி இருக்கு. கிட்டத்தட்ட 50க்கும் மேல சமாதி அந்த இடத்துல இருக்கு. கடைசியா ஒரு இடத்துல வெறும் குழி மட்டும் தோண்டப்பட்டிருக்கு. பக்கத்துல ஒரு போர்டு இருக்கு. அதுல யாழியோட சமாதி அப்படின்னு யாழியே எழுதி வச்சிட்டு இருக்கா. மோயாவை பாக்குறான், பயங்கரமா ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. மறுபடியும் கிளம்பி யாழி கிட்ட போறான். பக்கத்துல போய் தூங்க ஆரம்பிக்கிறான். யாழி எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்க, சும்மா வெளியே வாக்கிங் தான் போனேன் அப்படின்னு மோயாவை சமாளிக்க ஆரம்பிக்கிறான். வெளியே நிறைய குரங்கு இருக்கும், பாத்து போங்க அப்படின்னு யாழி சொல்றா. எனக்கு குரங்கு பார்த்து பயமே இல்ல, நீ கவலைப்படாத, குளிர்தா வா உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மோயாவல கட்டி பிடிச்சிட்டு பக்கத்துல படுத்துட்டு இருக்கான். யாழி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா, நான் என்னதான் போருன்னு சொல்லிட்டு வந்தா ஆளா போய் சண்டையில கலக்குவேன்னு ஊருக்குள்ள பேர் இருந்தாலும் முதல் தடவையா வார்க்கு போகும்போது எனக்கு எவ்வளவு திரும்ப பயமா இருந்தது, ஏன்னா சாவு எல்லாத்த விட பயங்கரமானது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மோயாவ் சொல்ல, சரி ஆமா எனக்கும் பயமா இருக்கும்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. ஆனா இனிமே எனக்கு பயமா இல்ல, நான் செத்து போனதுக்கு அப்புறமா யாருமே இல்லாம தனியா இருந்துருவேணுங்கிறது தான் எனக்கு எல்லாமே பயமா இருந்தது. ஆனா உன் கூட நல்லா வாழ்ந்து அதுக்கப்புறமா நான் இறந்து போவேன். ஒருவேளை எனக்கு அப்புறமா நீ வந்தேன்னு வச்சுக்கோயேன், அது வரைய நான் வெயிட் பண்ணுவேன். நீ வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நான் எங்கேயா இருந்தாலும் ஜாலியா இருப்பேன். நீ இருக்கிற வரைய எந்த உலகத்துக்கு போனாலும் எனக்கு பயமே கிடையாதுன்னு மோயா சொல்லிட்டு இருக்கான். யாழிக்கு இதை கேட்டதும் கண்ணுல இருந்து கண்ணீரா வலிஞ்சிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம 2 பேரும் வயசாயிட்டு ரொம்ப ரொம்ப நாளுக்கு உயிரோடயே இருக்கலாம், ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா ஒன்னாவே இருக்கலாம், நீ பயப்படாம இரு, உன் கூட எப்பவுமே நான் இருப்பேன், இதுக்கும் மேல என்ன ஆனாலும் உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாழி அப்படியே தூங்கி போயிட்டு இருக்கா. நான் இருக்கேன் ஆறுதல் சொல்லிட்டு சரி தூங்க அப்படின்னு மோயா பேசிட்டு இருக்கான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் தூங்குறதுக்கு, காலம் நிறைய வேலை இருக்கு, எப்படிதான் பார்க்க போறோம்னு யாழி சொல்றா. சாப்பாடு பறிக்கணும், தண்ணி எடுத்துட்டு வரணும்ட்டு. யாழி நான் சாப்பாடு பறிச்சுட்டு வரேன், தண்ணி எடுத்துட்டு வரேன், எல்லா பாரத்தையும் இதுக்கும் மேல உன் மேலேயே போட்டுக்க தேவையில்ல, நான் தான் உனக்கு செய்யறதுக்கு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு யாழியே தூங்க வைக்கிறான். அடுத்த நாள் காலைல ஏஞ்சி பாக்குறா யாழி. பக்கத்துல மோயாவில்ல. பார்த்தா விறகு கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிடலாமா அப்படின்னு மோயாவ் கேக்குறான். முதல் முறையா இத்தனை வருஷத்து அந்த மலையில யாரோ ஒருத்தங்க யாழிக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஹாப்பி ஆயிடுறா யாழி, சாப்பிட ஆரம்பிக்கிறா. தேடி பார்த்தேன், எந்த இடத்துல காளான் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு மோயாவ் சொல்றான். நான் கூட்டு போறேன், சாப்பிட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு அப்புறமா நம்ம லஞ்சுக்கு டின்னருக்குலாம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு மோயாவ் சொல்லிட்டு, ஆனா உள்ள இருக்க கட்டில முதல்ல சரி பண்றான், ஏன்னா திரும்பி படுக்கவே பயமா இருக்கு, கட்டில் கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டுன்னு மோயாவ் சொல்றான். யாழி ஓகேன்னு சொல்றா. கட்டில சரி பண்றாங்க. 2 பேரும் நல்லா உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மோயாவும் யாழியும் அடுத்து காளான் பறிக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. நிறைய பறிச்சுட்டு வந்து அது காயெல்லாம் வச்சு பதப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் மோயாவும் யாழியும் நல்லா உட்காந்து நிலாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல யாழி அப்படியே தூங்கி போயிட்டு இருக்கா. இத்தனை வருஷமா தனியா எப்படி யாழி இந்த மலையில தனியா இருந்த, என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கவளை தூக்கிட்டு போயிட்டு இனிமே நான் என்னைக்குமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு மோயாவல உள்ள கூட்டு போய் படுக்க வைக்கிறான். இங்க அப்படியே நடந்து நடந்து நம்ம ஸ்பை இருக்கான்ல, பிரின்சஸோட ஊருக்கே வந்துடுறான். அங்க போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். இங்க பாருங்களேன், எனக்கு ரொம்ப சோகமா இருக்குன்னு ஸ்பை பேசிட்டு இருக்கும் போதே கூட இருக்க அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, அங்க பாருங்களேன் மிங்க இருக்கான்ல, இப்ப பாரு யாழி மேடம் கூட சுத்திட்டு இருப்பான்ல அந்த பையன்னு சொல்ல ஸ்பை வேகமா போறான். மிங்க பாக்குறான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கான். அப்போ உடனே மிங்க நீங்க எங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்க காட்ட, இவங்களா இது இளவரசியாச்சே அவங்க கூட இறந்து அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். ஆமான்னு ஸ்பை சொன்னதும் மிங்குக்கே கொஞ்சம் சோகமாயிடுச்சு.
நீங்க தான் கொஞ்ச நாளா இருக்கியா, அந்த ஷூக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லி மிங்கு சமாளிக்கிறான். சரி ஓகே அப்புறம் பாக்கலான்னு ஸ்பை அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஊர்ல இருந்து பெயிண்டர்ஸ் கூட இந்த ஊருக்கு வந்து பொழைக்க வந்திருப்பாங்க போலயேன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல இருக்கட்டும், போய் ஏதாவது ஹாஸ்டலா பார்த்து முதல்ல தூங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஸ்பை கிளம்ப, அங்க இருக்க அந்த பெயிண்டர் யாராதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜமாதாவோட அசிஸ்டன்ட் போய் சேர்ந்துட்டான். அங்க யாருமே இல்ல உயிரோட. ஒரு வேலை எல்லாம் கிளம்பி ஓடி போயிட்டாங்களோ, நம்மள ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே, அவங்களுக்கு அந்த மாதிரி ஓடி போகணும்னு அவசியம் இல்லையேன்னு ராஜமாதா சொல்லிட்டு இருக்கா. ராஜா வரான். எனக்கு மோயாவ் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு, இத பாருங்க ராஜமாதா அப்படின்னு கொடுக்க, ராஜமாதாவும் அதை பாக்குறாங்க. மோயாவ் இங்க யாருமே இல்ல, ஒரு பெரிய வியாதி வந்து இங்க இருந்தா அத்தனை பேரும் ஒன்னா இறந்து போயிருக்காங்க. இந்த இடத்துல தப்பி பழிச்ச ஒரே ஆளு யாழி மட்டும்தான் அப்படின்னு அதுல அவன் எழுதியிருக்கான். உடனே ராஜமாதா பாக்குறா, அவளோட பர்சனல் மந்திரியவே நீங்க போய் ஒரு படையோட போயிட்டு என்ன ஆச்சுன்னு கரெக்டா பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. அதுவும் இல்லாம உண்மையா இருந்தா அதுக்கேத்த மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு மந்திரியும் கிளம்புறாரு. யாழிக்கு ஒரு சேர் ஒண்ணு பண்ணிட்டு அதை கூட்டு போய் நம்ம மோயாவை காட்டிட்டு இருக்கான். இனிமே நீ இதுல உட்காந்து ஜாலியா சன்ரைஸ் சன்செட் எல்லாம் பாக்கலாம், அழகா வானத்துல இருக்க நிலாவை கூட பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நாள் ஓடிட்டே இருக்கு. கரெக்டா அந்த மினிஸ்டர் இருக்கார்ல, அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்ததால சங்கெல்லாம் ஊதி சத்தம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. யாழி பாக்குறா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. மோயாவை பாக்குறான். நான் பேசிட்டு வந்துட்டேன், 2 நாளுக்கு அப்புறம் ஆளுங்க எல்லாம் உள்ள வருவாங்க போல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாப்பாங்க போலன்னு சொல்ல, சரி ஓகே ஓகே அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. யாழி இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்கேயாவது சூரியன் உதிக்கிறத பாக்க போலாமான்னு கேட்டுட்டு காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. எங்க சூரியன் வரத்துக்கு இன்னும் ரொம்ப நிறைய நேரம் இருக்கு, நம்ம விடிய முழிச்சிருக்க போறோம் அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல முடிச்சிருக்கலாம் அப்படின்னு, நட்சத்திரம் விழுது பாரு அப்படின்னு மோயாவ் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான். யாழி பாக்குறா, பொய் சொல்லிட்டே இருக்கீங்க, இதுக்காகவே நான் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருப்பேன், ஏதாவது ஒரு நட்சத்திரம் விழுந்தா நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மோயாவ் பாக்குறான், யாழி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு பாக்கணும், புரியுதா, அதுலயே தங்கிடக்கூடாது அப்படின்னு மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். என்ன ஆச்சு, ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ஆகுது யாழி, நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகவா, வாயேன் என் கூட அப்படின்னு மோயாவ் அந்த குரங்கு பாலத்துக்கிட்ட கூட்டு போறான். குரங்கு சிலையா இருக்கத பாத்துட்டு யாழி பயந்து நடுங்கிட்டே உள்ள போயிட்டு இருக்கா. எனக்கு பயமா இருக்கு, குரங்கு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ தாத்தா ஞாபகம் வருது. இந்த இடத்துல குரங்கு அட்டகாசம் அதிகமா இருக்கு, யாழின்மே நீங்க வரக்கூடாதுன்னு தாத்தா தான் அவளை அங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு போல. இதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு தாத்தா வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொல்றா. அது தனியா வரக்கூடாது, நான் இருக்கேன்ல, நான் இருக்கும் போது உனக்கு எந்த கவலையும் இல்ல, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்தை தாண்டி மோயாவ் கூட்டு போறான். பாலத்தை பாதி தாண்டும் போதே குரங்கெல்லாம் மறைஞ்சு போன மாதிரி இருக்கு யாழிக்கு. எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த குரங்குக்கு பயந்துட்டு தான் இந்த பக்கம் வந்ததே இல்ல போல. உள்ள கூட்டு வந்துட்டு அங்க இருக்கிற கல்லறை எல்லாம் நம்ம மோயாவ் காட்ட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததும் யாழிக்கு ஏதோ ரியலைஸ் ஆகுது. திடீர்னு அந்த இடத்துல உட்காந்துட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. அப்படியே நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. யாழி மலையில இருந்து நிறைய மூலிகையை பறிச்சுட்டு வந்துட்டு சீக்கிரம் போய் தாத்தாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கா. இங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வியாதி மாதிரி பரவ ஆரம்பிச்சிருக்கு. அத்தனை பேரும் மாஸ்கோட தான் சுத்துறாங்க. பக்கத்துல வராத யாழி, தள்ளி போ, உனக்குதான் இன்னும் பக்கத்துல ஒட்டிக்கல, அது தள்ளி போன்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் எல்லாம் துரத்திட்டு இருக்காங்க. தாத்தாவை போய் நான் பாக்கணும்னு சொல்லிட்டு யாழி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வேகமா உள்ள ஓடி போயிட்டு இருக்கா. சீனியர்ஸ்ல இருந்து அத்தனை பேரும் வியாதியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தாத்தாக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. நான் போய் எப்படியாவது கீழ இருந்து மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு யாழி கிளம்புறா. டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாழி கீழே போகாத, நம்ம போக கூடாதுன்னு சீனியர்ஸ் எல்லாம் துரத்திட்டே போறாங்க. அதுக்குள்ள தாத்தா இங்க இறந்தே போயிடுறாரு. யாழி தலை தெரிச்சுட்டு ஓடுறவள சீனியர்ஸ் எல்லாம் அங்க வராங்க. நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை அங்க இருந்து கூட்டு போறாங்க. மலை உச்சிக்கு கூட்டு போயிட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடுறாங்க. என்ன விடுங்க, மலையில நம்ம டாக்டர் இருக்காரு, ஆனா மருந்தே இல்ல, மருந்தே இல்லாம டாக்டராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. யாழி இங்க பாரு, ராஜமாதா நம்ம கீழே போனோம் அப்படின்னு வச்சுக்கோயேன், அவங்க நாட்டை அபகரிச்சிருவாங்க. ராஜமாதா பண்றது எல்லாமே தப்பு. ஏற்கனவே ராஜாவோட சொந்த பையன் கிரவுன் பிரின்ஸ கொன்னு அந்த குடும்பத்தை அழிச்சு இப்ப வந்துட்டு இன்னொரு பையனை ராஜா வாக்கிட்டு சும்மா பேச்சுக்கு நம்ம மலையில இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம ஆளுங்களை சப்போர்ட் கூப்பிட்டு அவங்க மகாராணி ஆயிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. புது ராஜாவையும் துரத்தி விட்டுட்டு அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுதான் மலையை மூடி இருக்கோம். இப்ப நம்ம உதவி கேட்டு கீழே போனோம்னா நம்ம மாஸ்டரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட குறிக்கோளும் ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். நம்ம போக கூடாது யாழி, அதனால சொல்றத கேளு, நமக்கு அதுதான் கம்பீரம்னு சொல்ல, செத்து போனதுக்கு அப்புறம் கம்பீரத்தை வச்சு வெட்டியா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யாழி கத்த ஆரம்பிக்கிறா. அந்த கதவை பூட்டிட்டு அவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க. யாழிய பாக்கிறதுக்கு சிங்கி வெளியே வந்து நிக்கிறா. அக்கா நான் வெளியே நின்னுட்டு இருக்கேன்க்கா, நான் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்க, சிங்கி நீ போ, சீக்கிரமா ஓடிப்போ, ஏதாவது டாக்டரை கூட்டு வா, யாருக்கும் தெரியாம மலையில இருந்து கீரை இல்லைங்கன்னு சொல்ல, சிங்கி நான் போறேன்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறா. ரொம்ப அவளுக்கும் வியாதியால பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த இடத்துல விழுந்து அவளும் அங்கேயே இறந்து போயிடுறா. சிங்கி சிங்கின்னு சொல்லிட்டு மறுபடியும் யாழி கூப்பிட்டு பாக்குறா, சத்தமே இல்ல. யாழி வேகமா கதவை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறா.
வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே கொத்து கொத்தா அத்தனை பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர்னு ஹேலாயின் டாக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அவர் யாழி இங்க இருக்காத போயிருன்னு சொல்லிட்டு அவரு இறந்து போயிட்டு இருக்காரு. யாழி என்ன பண்றதுன்னு தெரியாம தாத்தாவை பாக்கத்துக்கு ஓடுறா. தாத்தாவும் அங்க இறந்து போயிருக்காரு. யாழியை தவிர ஒட்டு மொத்தமா அங்க இருக்கிற அத்தனை பேரும் இறந்து போயிருக்காங்க. யாழி பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிக்கிறா. என்னால முடியல, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்னாச்சு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.